ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் பல விதமான பறவைகள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காட்டில் திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. அதில் பறவைகளோட வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. பறவைங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் காட்டுக்குள்ளே அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காட்டில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தோட கிளையில நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அன்னைக்கே சொன்னேன்ல, என் பேச்ச கேட்காம இப்ப பாரு எல்லாரும் மலையில உட்காந்துருக்கோம் பாரு. அன்னைக்கே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு கட்டினா இனியா நமக்கு நிலம வந்துருமாம்ல. அன்னைக்கு குக்கு சொல்லுச்சு. இப்ப அத பேச்ச கேட்டிருந்தா நம்ம மலையில நின்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைல. நீங்க தான் யாரும் கேட்கல. சரி சரி, இப்போ ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் இந்த கொஞ்ச நேரத்துல இந்த மரம் கூட கீழே விழுந்துரும் போல. ஏதாச்சும் யோசிங்க, நம்ம இங்கிருந்து தப்பிக்க. நான் இருக்கும்போது நீங்களாம் எதுக்காக கவலைப்படுறீங்க? எவ்வளவு மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் நல்ல கல்லையும் மண்ணையும் என்னால எடுத்துட்டு வர முடியும். அதனால நீங்க இங்கே இருங்க. இப்படி தைரியமா பேசிட்டு போன காக்கா காட்டுக்குள்ள போனதும் இடி மின்னலோட சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்துருச்சு. இருந்தாலும் கல்லையும் மண்ணையும் தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா காட்டுல எல்லா பக்கமும் தண்ணி போறதுனால கல்லையும் மண்ணையும் எடுக்க முடியாம திரும்பவும் தன்னோட நண்பர்கள் இருந்த இடத்துக்கே வந்துருது. என்னலே காக்கா, வீராப்பா வசனம்லாம் பேசிட்டு போனேன், என்ன ஒன்னத்தையும் காணோம். சரி சரி, உன் வசனம்லாம் அவ்வளவுதானே. என்ன மன்னிச்சிடு கோகோ, நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். காடு ஃபுல்லா ஒரே தண்ணி தான் இருக்கே தவிர கல்லையும் மண்ணையும் என்னால காட்டுல பார்க்க கூட முடியல. ஐயோ, இந்த மரம் வேற விழுற மாதிரி இருக்கு. இந்த மழை வேற விடுற மாதிரியே தெரியல. வாங்க எல்லாரும் சீக்கிரம் பறந்து போகலாம். மரம் விழுத்துருமோ அப்படின்னு பயந்து போய் எல்லா குருவிகளும் அவங்க இருந்த இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு மலையில நனைஞ்சுக்கிட்டே பறந்து போறாங்க. அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த மழை பெஞ்சு இந்த காட்டை விட்டே நம்மளை துரத்தி விட்டுருச்சே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வழியாக ஒரு மண் வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே எல்லா குருவிகளும் அந்த இடத்துல உட்காந்துட்டு வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. யாருமே இல்லை அப்படின்றதுனால சரி இந்த மழை விடுற வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலே எல்லாரும் நிற்கிறாங்க. அப்பா ஏல, ஒரு வழியா அந்த மழையில இருந்து தப்பிச்சாச்சுல. சரி சரி, குளிருதுல உங்களுக்கு எல்லாம். இப்போ நான் நெருப்பு வேணா மூட்டட்டா, நம்ம குளிர் காயலாம் ஒண்ணா, சரியா? கோகோ, நெருப்புலாம் எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பாடு தான் வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம எல்லாம் சாப்பாடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடலாம், சரியா? ஏல, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் நெருப்பு காஞ்சிட்டு இருங்களே, நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். இந்த உடனே போயிட்டு வரம்ல. பறவைகளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கோகோ கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா பறவைகளுக்கும் கோகோ மேல சந்தேகம் வருது. இந்த வீடை நம்ம எல்லாரும் இப்பதான் முதல் தடவையா பாக்குறோம். ஆனா இந்த வீடு இருக்கிறது, இந்த வீட்டுல என்னென்ன பழங்கள் இருக்கு, எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த கோகோக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்லா பறவைகளும் கோகோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கோகோ சொல்லுது, நண்பர்களே எல்லாரையும் மன்னிச்சிருங்களேன், இது என் வீடு தான். நான் மண் வீடு கட்ட போறேன்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, மலையில இருந்து என் வீடு தான் இப்ப உங்களை எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கு. இப்படியே இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு கோகோ கொடுத்த பழத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பறவைகளும் வெளியில வந்து பாக்குறாங்க. மழை நின்றுச்சு. பாடி ஏல, ஒரு வழியா மழை நின்றுச்சுல. நல்ல வேலை இந்த மண் வீடு இருந்தனால நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா மழையில நம்மளும் அடிச்சுட்டு போயிருப்போம்ல. அப்போ கிளி சொல்லுது, கூக்கு, நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடணும். நீ சொல்லும் போது நாங்க யாரும் கேட்கல. ஆனா இந்த மழையும் புயலும் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மண் வீடோட அருமை எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நீ சொல்ற மாதிரியே நாங்க கேட்கிறோம் கூக்கு. திருக்குறள் வாயிலா இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருத்தங்க நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா அந்த அறிவுரையோட ஆழத்தை அறிஞ்சு அதுபடி நடக்கிறது தான் உண்மையான அறிவு.